கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்காக எடுத்த வேத வசனம் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்க நேரத்தில் அவர் செய்த ஒரு காரியம் இல்லை, என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரை துன்புறுத்துகிற, அவரை அவமானப்படுத்துகிற, இல்லை அவரை பழித்து பேசுகிறதான மக்களுக்காக பிதாவாகிய தேவனை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவரை துன்புறுத்தினவர்களையும் மன்னித்தது போல நீங்களும் நானும் நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செய்கிற மனிதர்களையும் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். வேத வசனங்களின் மூலமாக சில நேரங்களில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சில நேரங்களில் அந்த வசனங்கள் நம்மோடு பேசும்போது அதை நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அப்போது இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் இல்லை அவரை அறைந்தவர்களை மன்னித்தது போல நம்ம என்ன பண்ண வேண்டும்? மன்னிக்க வேண்டும். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், தம்பி இல்லை அல்லது பிரதர், பாஸ்டர், வருஷம் வருஷம் இந்த மெசேஜை நாங்கள் கேட்குறோமே, இல்லை நீங்கள் என்ன புதுசாக சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். இல்லை சில நேரங்களில் நான் கூட அப்படி நிறைய நேரங்கள் யோசிச்சிருக்கேன், ஏன் வருஷம் வருஷம் இதை போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வருஷம் வருஷம் சபைகளில் இந்த வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணப்பட்டும் இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நமக்கு நன்மை செய்கிறவர்களை நாம் நேசிப்பது என்பது அது சாதாரண ஒரு காரியம். அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், நீங்கள் நன்மை செய்கிறதற்கு நன்மை செய்கிறதுனால விசேஷித்து செய்கிறது என்ன? இல்லை தீமை செய்கிறவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்கிறதுனால நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது என்பது அல்லது அவர்களை மன்னிப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம்தான், ஈஸி கிடையாது. இல்லை இதை பேசுகிற எனக்கும் அப்படி தான். என்னுடைய வாழ்க்கையிலையும் மனிதர்கள் எனக்கு தீமை செய்கிறாங்கன்னா அவங்கள மன்னிக்கிற ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் நானும் என்னதான் பண்ணியாக வேண்டும்? மற்றவர்களை மன்னித்து தான் ஆக வேண்டும். அதற்கு வேண்டிய கிருபை நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நாட்களில் இல்லை தேசமெங்கிலும் சபைகள் தாக்கப்படுகிறது, மிஷினரிகள் தாக்கப்படுகிறார்கள். இல்லை சுவிசேஷ ஊழியங்களுக்கு செல்லும்போது எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? இல்லை சில நேரங்களில் நமக்கு உரிமை இருக்கிறது என்பதை சொல்லலாம். ஆனால் எதிர்க்கிறவர்களை நம்மளால் மன்னித்து, ஆண்டவரே அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னிங்க, இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்களும் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவேளை இது கஷ்டம்தான். ஆனால் நிறைய நேரங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள திட்டுறோம். இல்லை ஆனால் அப்படி திட்டுறதுனால எதுவும் நடக்குமானா நடக்காது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அதனால் என்ன பண்ணுவாயா, நீ அக்கினி தழலை அவன் மேல் குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். ஒருவேளை நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவன் மீது இந்த கோபத்தை நீக்கி போடுவார். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற தேசத்தில் உள்ள ஜனங்கள் அவங்க அறியாமையினால் அவங்களுடைய நம்பிக்கையின்படி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காக பாரத்தோடு ஆண்டவரே இவர்களை மன்னியும் ரட்சியும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரட்சிப்பார். அதை விட்டு நாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவோம் என்றால்
ஆண்டவர் செயல்பட முடியாத, ஆண்டவர் யுத்தம் செய்ய முடியாத நிலைமை வந்துவிடும். ஆகவே நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடே மற்றவர்களை மன்னிப்பது. யோசேப்பு பாருங்க, அவரை குழியில தூக்கி போட்டவர்களை என்ன பண்ணுகிறார்? அவர் மனப்பூர்வமாக மன்னிக்கிறார். இல்லை, அந்த சகோதரர்களுக்கும் நன்மை செய்கிறார். அப்படிப்பட்ட குணங்கள் இந்த சிலுவையை தியானிக்கிற இந்த நாட்களில் நமக்குள்ளாக வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், இல்லை, நீங்கள் அவங்கள மன்னிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கசப்போடு கூட நம்ம ஜெபித்தால் ஜெபங்கள் கூட சில நேரங்களில் கேட்கப்பட முடியாது. கசப்போடு கூட நம்ம பரலோக ராஜ்யத்திற்கும் செல்ல முடியாது. ஆகவே எந்த தீமை உங்களுக்கு செய்திருந்தாலும் அவங்களை மன்னிங்கள். ஆண்டவர் உங்களுக்குரிய பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.